அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு புனிதமான ரபீஉல் ஆஹிர் மாதத்திலே கடைசி வாரத்திலே அழகான ஒரு தினத்திலே நாம் எல்லாம் அவனுடைய ரஹ்மத்துடைய பரக்கத்தை, ஆரோக்கியத்தை, பரக்கத்தான வாழ்க்கை பெற்று அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, ஈமான்தாரிகளாக, ஐவர தொழுகக்கூடியவர்களாக நாம் எல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எப்பொழுதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சிந்தனையிலேயும் இபாதத்திலையும் கழிக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம அந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும், அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் தந்த உரிவான ஆமீன். நம்ம இன்னைக்கு அழகான முறையிலே ஒரு வீடியோவை போட இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆன் ஷரீஃப், குர்ஆனில் மிக அற்புதமான ஒரு ஆயத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6666 ஆயத்துகளில் சிறந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆயத்து. அதை நம்ம நெஞ்சிலே ஓதினாலும் வீட்டிலே ஓதினாலும் பல அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை தான் பார்க்க போகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிரந்தரமான முறையிலே ஓதி அதனுடைய பரக்கத்தில் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அந்த நாம் அனைவரும் தந்த உரிவனாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். லா தஅஹுதுஹு ஸனத்துன் வலா நௌம். ஸதகல்லாஹுல் அஸீம். வகான நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ அல்லாஹு இலைஹி மலக்குன் யக்து மின் ஹஸனாத்திஹி வ யம்ஹூன மின் ஸய்யிஆத்திஹி அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவரை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால புனிதமான குர்ஆன் ஷரீஃபிலே சிறப்பான 6666 ஆயத்துகளும் மிக சிறப்புக்குரிய ஆயத்துகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய குர்ஆன், அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தை, அந்த குர்ஆன் நமக்கு மிக சிறப்புக்குரிய ஒரு ஆயத்து. அந்த ஆயத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக சிறப்பான அவனது அருள் கொடைகளை, அவனது வாழ்க்கையை, மிக அற்புதத்தை வர்ணிக்கின்றான். அதான் நம்ம எல்லாம் அறியக்கூடிய ஆயத்து குர்சி. நம்ம எல்லாம் அறிவோம் அந்த ஆயத்து குர்சி சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த வசனங்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நான் வேறு யாரும் இல்லை, அவன் ஜீவித்திருப்பவன், நிலைத்திருப்பவன். ஹய்யுல் கய்யூம், அற்புதமான இஸ்முல் ஆலம். ஹய்யுல் கய்யூம், அவன் எப்போதும் ஜீவித்திருப்பவன், அவன் எப்போதும் நிலைத்திருப்பவன். அவனுக்கு லா தஅஹுது ஸனத்துன் வலா நௌம், எந்த தூக்கமோ பெருதூக்கமோ சிறுதூக்கமோ எந்த தூக்கமும் இல்லை. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில், வானங்களும் பூமிக்கு உள்ள அனைத்து அவனுக்கே உரியது. மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு, அவனை தவிர பரிந்துரைக்கக்கூடிய வேறு எவருமே இல்லை. இப்படிப்பட்ட சிறப்பான அற்புதமான வாசகம் கொண்ட அந்த ஆயத்து குர்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்து குர்சியை ஓதக்கூடிய அந்த சிறப்பை சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பாஸல்லாஹு இலைஹி மலக்குன், ஒரு மலக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைக்கின்றார். ஆயத்து குர்சி ஓதக்கூடியவங்களுக்கு, தினசரி ஆயத்து குர்சி ஓதக்கூடியவங்களுக்கு ஒரு காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஆயத்து குர்சி ஓதுறார். அப்போ மறு தொழுகை வரையிலேயும் யக்து மின் ஹஸனாத்தி, அந்த மலக்கு தனியாக மலக்கு வருவார், தனி மலக்கு இறங்குகிறார். அந்த மலக்கு நம்முடைய எல்லா நன்மைகளும் எழுதி கொண்டே இருப்பார். ஏற்கனவே மலக்கு நன்மைகள் தீமைகள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மலக்குகள் வலதுபுறம் மலக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இருந்த ஆயத்து குர்சி யார் ஓதுகின்றார்களோ, ஓதப்பட்ட நேரத்திலிருந்து மறுநாள் அந்த நேரம் வரையிலையும் அந்த யக்து மின் ஹஸனாத்திஹி மலக்கு தனிப்பட்ட ஒரு மலக்கு வந்து நம்ம நன்மையெல்லாம் எழுதப்படுகிறது. வயம்ஹூன மின் ஸய்யிஆத், தவறையெல்லாம் மன்னித்து கொண்டே இருக்கிறார், நன்மையெல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு தான், ஒரு அதிசயம்தான் மலக்குமாருடைய அந்த சேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சிறப்புகளை, ஒரு கவசமான ஒரு வாழ்க்கை நமக்கு தரலாம். ஆயத்து குர்சி ஓதுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு கவசத்தை தருகின்றார், மனிதர்களுக்கு ஒரு கவசத்தை தருகின்றார். அந்த கவசம் மூலமாக நம்முடைய எல்லா நிலையிலுமே அது ஒரு பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, பர்க்கத்து அது கிடைத்து கொண்டே இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா
அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வராக வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட மிக அற்புதமான சஹாபி. அவங்களுடைய வாழ்க்கையில இக்ரஹு ஆயத்துல் குர்சி, அதிகமான ஆயத்துல் குர்சி ஓதிக்கொண்டே இருப்பார் என்று நம்ம வரலாறு பார்க்கிறோம். அப்போ ஆயத்துல் குர்சி ஓதுவதனால அவங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான பாதுகாப்பு, முழுமையான ரஹமத்து, முழுமையான பரக்கத்து, இம்மை மறுமையிலே சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லக்கூடிய நல்ல சுப செய்திகள், பாதுகாப்புகள், இம்மை மறுமை வெற்றிகள் எல்லாமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஆயத்துல் குர்சி ஓதக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவர் வீட்டிலிருந்து வெளியிலே செல்கிறார், வீட்டை விட்டு வெளியிலே ஆயத்துல் குர்சி ஓதி வெளியிலே செல்கின்ற பொழுது 70,000 மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பாக அனுப்பப்படுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகின்றார். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அந்த ஆயத்துல் குர்சி மூலமாக நம்முடைய நோயை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபாவை தருகின்றான், கடனை நம்ம அப்புறப்படுத்துகின்றான், அது மாதிரி வியாபாரங்கள் அல்லாஹ் பரக்கத்தாக்கின்றான், அது மாதிரி நிக்காக முடியாதவங்களுக்கெல்லாம் நிக்காக முடிக்கூடிய ஜோடிகள் அல்லாஹ் தஆலா இணைத்து நிக்காக சீக்கிரமாக முடித்து கொடுப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் உதவி செய்கின்றான், பரக்கத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். அது மாதிரி குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கின்றான். குழந்தைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை நிவாரணம் செய்கின்றான். அது மாதிரி வீட்டில் தினசரியாக வீட்டில் நம்ம ஓதினால் வீட்டில் நம்ம தினசரியாக ஒரு 11 தடவை வீட்டிலே ஆயத்துல் குர்சி ஓதிட்டே வருகின்றார். வீட்டிலையும் ஓதுகிறார், நெஞ்சிலையும் ஓதி நெஞ்சிலே அவர் ஓதக்கூடிய நெஞ்சிலையும் அப்படி ஊதி வீட்டிலையும் ஓதி வருகிறார். அவர் உலக அதிசயமான அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அதிசயத்தையும் அவங்க கண்டு வருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அதிசயமான ஒரு ஆயத்து தான் குர்ஆனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உலக அதிசயம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய எல்லா செயல்களுக்கும் பாதுகாப்பும் பர்க்கத்து உண்டான ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வளவு சிறப்பு மிக்க நீங்கள் தினசரி ஆயத்து ஓதிட்டு வாங்க. வீட்டிலிருந்து இன்னையிலிருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தலிருந்து நீங்கள் ஆயத்துல் குர்சியை அதிகமான முறையிலே ஓதிட்டே வாங்க. குறிப்பாக வீடுகளில் 11 தடவை ஊதுங்க, 4 முறை ஊதுங்க, நெஞ்சில் ஊதுங்க. நீங்கள் பல அதிசயங்களை வாழ்க்கையிலே சந்திச்சு தருவீங்க. என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் சரி, நிக்கா முடிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வீடு படி நடந்து கொண்டு இருக்கிறாங்க சரி, குழந்தை பாக்கி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் அதிகமாக படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, என்ன தேவை இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் எல்லா அதிசயத்தையும் அந்த ஆயத்துல் குர்சியினால் நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஆயத்து நம்ம இருக்கிற வரை எந்த கவலையுமே இல்லை. எல்லா தகத்த இன்னல்லாஹ் நம்மிடத்தில் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய அற்புதமான அதிசயமான ஆயத்துல் குர்சி அதிசயமான நமக்கு தந்து விட்டான். சகோதரர்களே, தாய்மார்களே, வீடியோ பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு சுப செய்தியாக அட்லை செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதிசயமான ஆயத்துல் குர்சி தினசரியாக ஓதி வாருங்க. தினசரியாக நீங்கள் ஒரு 11 தடவை ஓதி நீங்கள் நெஞ்சிலேயும் வீட்டிலையும் ஓதி வாருங்கள். நீங்கள் பலவிதமான அதிசயங்களை பார்க்கலாம். சில நாளுக்குள்ளேயே உங்களுடைய என்ன தேவை இருக்கிறதோ, என்ன சிரமம் இருக்கிறதோ, அல்லாஹ் இடத்திலே முறையிட்டு நீங்கள் ஓதிட்டே வாங்க. அந்த பிரச்சனை அப்படியே சரி செய்து அல்லாஹ் விடுவான். அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஜீவித்திருப்பவன், நித்திய ஜீவனமாக இருக்கக்கூடிய, தூங்காதவனமாக நம்மளை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய ஆயத்து. ஷைத்தானுக்கு அந்த வேலை இல்லை, கந்திஷ்டிக்கு வேலை இல்லை, நம்முடைய பல சோம்பலுக்கு வேலை இல்லை. எல்லா விதமான நோய் நொடிகள் பிரச்சனைகள் திருஷ்டி சிறு செய்வன அத்தனையுமே நம்ம அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது மட்டுமல்லாமல் முழுமையான அனைத்து தேவைகளும் பரக்கத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு கஸானாவிலிருந்து திறந்து வைக்கப்பட்ட பரக்கத்தை நமக்கு தந்து விடுகின்றார். நம்மளுடைய ஆகிரம் மறுமையில வெற்றியாக்கி தந்து விடுகின்றார். அனைத்துக்கும் மிகப்பெரிய அதிசயத்தை நீங்க பார்த்து வருவீர்கள். சரியான முறையில் ஆயத்துல் குர்சி நீங்க விடாம ஓதிட்டு வாங்க. உங்களுடைய தேவைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி விடுமா. அதே சமயத்துல ஐவேளை தொழுது ஈமான்தாரிகளை ஹலாலான முறையில் வாழ வேண்டும். ஹராமிலே போய்விட்டு ஆயத்துல் குர்சி மட்டும் ஓதிட்டு ஹராமிலே போய்விட்டு நீங்கள் உதவி தேடணும்னு நடக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு நீங்கள் அழகான முறையில் நிலை செலுத்தக்கூடியவர்களாக, ஐவேளை தொழக்கூடியவர்களாக, ஹலாலான முறையில் வாழக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய வெற்றிகரமான குர்ஆனிலே மிகப்பெரிய அற்புதமான ஆயத்தான ஆயத்துல் குர்சின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வசனம். அல்லாஹு லா இலாஹ இல்லா வல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு ஸனத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி
من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم என்று ஓதி 11 தடவை தெளிவான முறையிலே ஓதி ஊதி வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அதிசயம் உங்களுக்கு நடக்கும். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆயத்து குர்சி அதிகதியை ஓதி நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி இம்மை மறுமை வெற்றி பெற்ற நல்ல சீதேவிகளாக நல்ல ஈமான்தாரிகளாக தக்வாதாரிகளாக நம் அனைவர்களையும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸை சங்கமிக்கும் பாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.